வணக்கம், வெல்கம் டு பிங்கு பிச்சு. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா ஃபிட்னஸ். ஓகம். ஓகமா இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு தான் நம்மள பல பேருக்கு தோணும். ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தவே இல்லை. இது என்னதுன்னா யோகா அப்படின்றதுடைய தமிழ் வார்த்தை தான் ஓகம். இப்போ ஓகம் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒன்றை மற்றொன்றோடு இணைத்தல். இதை திருமூலர் திருமந்திரம்ல நம்ம மனதையும் உடலையும் ஒன்றுபடுத்தி ஒரு செயலை செய்வதன் பெயர் தான் ஓகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஓக கலை அப்படின்னா யோக கலை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓக இருக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆசனா, ஒரு போஸ்டர். ஒரு போஸ்டரில் நம்மளை மெயின்டைன் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் ஓக இருக்கை. இதை நம்ம ஜென்ரலாக டேர்மில் ஆசனான்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதனுடைய தமிழ் பெயர் தான் ஓக இருக்கை. இப்போ நான் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணும்போதும் சரி, 7 years ஆஃப் யோகா கிளாஸஸ் போகும்போதும் சரி, எனக்கு ஒரு ஆசனாவிற்கும் தமிழ் பெயர் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பெயர் எல்லாமே சான்ஸ்கிரிட் நேம்ஸ் தான் நம்ம ஜென்ரலாகவே யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ஆசனான்னு சொன்னால் தான் நமக்கே புரியும். ஓக இருக்கைன்னு சொன்னால் என்னது இது ஓக இருக்கை அப்படின்னா யோசிப்போம். இப்போ ஒரு ஆசனாவிற்கும் தமிழ் பெயர் இருக்குது. இனி வர நம்ம எபிசோட்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆசனா எப்படி செய்யலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் அதனுடைய தமிழ் பெயர், அதனுடைய மீனிங் பற்றி பார்ப்போம். நாணல் முதுகு இருக்கை அப்படின்னா, நாணல் அப்படின்னா வளைதல், முதுகை வளைச்சி நம்மளுடைய பாதத்தை போய் தொடுறது பேர் தான் நாணல் முதுகு இருக்கை. இதை நம்ம ஜென்ரலாக சான்ஸ்கிரிட் நேமில் எப்படி நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவோம்னா பச்சிமோத்தாசனா. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பச்சிமோத்தாசனா தான் பார்க்க போகிறோம். நாணல் முதுகு இருக்கை. இந்த ஓக இருக்கையை செஞ்சு காமிக்க போகிறவங்க யாருன்னா ரிஷிபாலான்ற 7 வயசு குழந்தை. இனி வர நம்ம எல்லா எபிசோட்ஸ்லேயுமே ப்ரொசீஜர்ஸ், அப்புறமா யார் யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, அதனுடைய தமிழ் பெயர், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குற ஆசனா பச்சிமோத்தாசனா தான். இது ஒரு போஸ்டீரியர் ஸ்ட்ரெச்சிங் போஸ்டர். இந்த ஆசனாவை நீங்கள் செய்கிறதுக்கு இது ஒரு சிட்டிங் போஸ்டர்னால தரையில் நீங்கள் காலை நீட்டி போட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா உங்கள் முதுகெலும்பையும் கழுத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக நிமித்தி வச்சுக்கணும். இப்போ கையை மூச்சை உள்ளே இழுத்து மேலே பொறுமையாக தூக்குங்க. காது பக்கத்தில் கை படுற மாதிரி தூக்கிட்டு மூச்சை வெளியில் விட்டு முன்னாடி ஃபார்வர்ட் பெண்டிங், பொறுமையாக முன்னாடி குனிஞ்சு உங்களுடைய விரல்களை தொட்டுக்கோங்க. இந்த நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் தான் பண்ணணும். இப்போது நீங்கள் எவ்வளோ நேரம் முடியுதோ ஸ்டே பண்ணிவிட்டு முடிஞ்சால் முட்டியை தொடலாம். இப்போ நீங்கள் பொறுமையாக உங்கள் கையை தூக்கி நிமிருங்க. நிமிர்ந்துட்டு கையை ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் சைடில் விட்டுடுங்க. இதுதான் பச்சிமோத்தாசனா. இதை நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் ஸ்டே பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணலாம். முடிஞ்சதுன்னா உங்கள் நெத்தியால் உங்களுடைய முட்டியை நீங்கள் தொடலாம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். இது நம்ம அப்டோமனில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட்ஸ் எல்லாத்தையுமே இது குறைச்சிடும். ஸ்பைன், முதுகெலும்புக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். டைஜஸ்டிவ் டிஸார்டர் இருக்கிறவங்க இந்த ஆசனாவை கண்டிப்பாக செய்யலாம். இதுக்கு யார் யார் செய்யக்கூடாது அப்படின்னா, லோ பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது, ஹர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது, ப்ரெக்னென்சி செய்யவே கூடாது, அப்புறம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது, ஆஸ்மா இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது. இது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது செஞ்சால் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை மார்னிங் ஒரு 3-4 times செய்யலாம். இதுதான் நம்மளுடைய பச்சிமோத்தாசனா. இதை கண்டிப்பாக உங்களுடைய இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் எப்போ நார்மல் ப்ரீத்திங் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.